அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 24/8/2024 முடிவதற்குள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள்ல மிக பெரிய அளவுல மனநிறைவும் முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க லாபஸ்தானத்தில். 2 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக மற்றொரு இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இப்படி சக்தி வாய்ந்த கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 3லும் வலுவாக சஞ்சரிக்கிறார். இப்படி திருவாரியார கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது லாபஸ்தானம் ஆகிய 11ல் குரு சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வையை 3, 5, 7 ஆகிய இடங்களில் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது. தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய மன வருத்தம், வேதனை, அவமானம், வருவாயில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் சாதகமாக மாற்றக்கூடிய வகையில் மிக வலுவான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்பு கிரகமான குரு. ஏனென்றால் மிக பெரிய அளவிலான நன்மையும் உச்சபட்ச வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், குரு பயிற்சி துவங்கிய உடனே நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும், அஷ்டம சனியின் பாதிப்பு குறையும், பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என பலர் சொன்னாலும் கூட என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில், யதார்த்தமான வாழ்க்கையில் அதுபோன்ற முன்னேற்றங்கள் சிறிதளவு கூட தென்படவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். சனியும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. எனவே பல வகையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாய் விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பான வளர்ச்சியும் லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது பயணங்கள் மேற்கொண்டால் அந்த பயணங்கள்ல மகிழ்ச்சி
இரட்டிப்பாகக்கூடிய வகையில் நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அதோடு மட்டுமல்லாது சனி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு வலுவிழந்து சஞ்சரிக்கிறாருங்க, வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பாராத வகையில பல்வேறு வகையான நெருக்கடிகள், உத்தியோக ரீதியான சிக்கல்கள், தொழில் ரீதியான பாதிப்புகள் போன்ற அனைத்துமே சற்று குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நீங்கள் வியக்கத்தக்க வகையில அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் முற்றிலும் மாற்றம் பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9இல் சஞ்சரிக்கிறார். மோட்சக்காரகரான கேது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தவிடுபொடியாக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான காரியங்களிலும் நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் உள்ளன என்று பார்த்தால், புதிய வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சிறப்பான சூழல்கள் உங்களை தேடி வரப்போகிறது. பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை குடும்ப முன்னேற்றத்திற்காக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் உண்டு. முன்கோபத்தை தவிர்த்து உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி கட்டுப்படுத்தினால் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டும். அவசரமும் அதிரடியும் நிச்சயமாக காட்டக்கூடாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனும் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சந்திர அஷ்டம தினங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சற்று நிதானம் கடைபிடிப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் தொழில் உத்தியோக ரீதியாக தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் மன வருத்தங்களை தவிர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. பொதுவாக சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. இருந்தாலும் குடும்ப ரீதியான பணிகளிலும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவை. இங்கு சுக்கிரன் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகள்ல சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் உச்சபட்ச நன்மை உண்டு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் லாபத்தில் குரு, தனத்தில் சுக்கிரன். இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது வக்ரம் பெற்ற சனி, ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன், அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் என்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். எளிய பரிகாரம் மட்டும்தான், இவை மிக பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரமாகவும் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும்.